ஐ கேஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ரொம்பவே சோஷியல் மீடியாலையும் சரி இப்போ ரொம்ப வைரலாக வந்து போய்கிட்டு இருக்க ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நடந்த இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது ரொம்ப ஒரு பெரிய டிசாஸ்டராக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இது இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 159 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. பட் இந்த வீடியோ எடுக்கும்போது 159 பேர். இன்னும் எத்தனை பேர் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இறந்து போனவங்க 186 பேர்கிட்ட ரொம்ப சிவியராக இன்ஜூர் பண்ணியிருக்கதா இப்போ வந்திருக்க தகவல் படி நடந்துட்டு இருக்கு. ரொம்பவுமே பெரிய டிசாஸ்டராக வந்து வயநாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ரெயின்ஃபால்னால பிஎம்ஏ வந்து இதுக்கு 2 lakhs காம்பன்சேஷன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஜூர் ஆன பீப்புளுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து 50,000 கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபண்டு வந்து கொடுக்குறதா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. கேரளாவோட ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ்க்காக ஒரு சில கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயநாட்டில் இருக்க பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நம்பர் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ பேசும்போது ஒரு 159 பேர் இருந்திருக்காங்க. இன்னும் ஸ்டில் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே நான் அவங்களுக்கு போடுறேன். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அழகு எங்கே இருக்கோ ஆபத்து அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக தான் இருக்குது. காட்ஸ் ஓன் கண்ட்ரியாகவே இருந்தாலும் இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வயநாடு சீரீஸ் பற்றி பேசி ஆகணும். வயநாடு சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு பர்சனலாக வந்து சரியாக படலை. ஏன்னா நான் அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த வீடியோவை வந்து போடுற நேரத்தில் வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மக்கள் நினச்சி பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. அதனால தான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு 2 weeks கழிச்சு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. எபிசோடு 1 மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ தானே நார்மலாக போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் எனக்கும் கொஞ்சம் பர்சனலாக ஹர்ட் ஆகுது. மற்றபடி ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ என்னோடய ப்ரேயர்ஸ்னு வந்து நான் வயநாடு நீங்களும் உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து வயநாடு மக்களுக்காக வேண்டிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.